Hey guys, welcome back. சாம்சங்லேருந்து ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட்டில் அவங்களோட எம் சீரீஸில் வந்து M55 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்லாம் ஷேர் பண்ணிடுறேன். ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடியே அமேசானில் வந்து சம்மர் சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சேல் பற்றி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம் 80D டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து இந்த மாதிரி சேல் டைமில் எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட சாம்சங் கேலக்ஸி M55 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பாக்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கேன்னு சர்ப்ரைஸ் ஆகாதீங்க. பட் வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்குது. எப்பவும் போல் அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் தான். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ஃபோனோட டிசைன் நம்மளால் பார்க்க முடியுது, அந்த ஃப்ரண்ட் டிசைன். அண்ட் பேக் சைடு வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 50 MP மெயின் கேமரா. அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே வந்து இந்த வாட்டி 50 MP கேமரா யூஸ் பண்ணுறாங்க. 5000 mAh பேட்டரி, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. MRP வந்து 28,999 போட்டிருக்காங்க. பட் அதை விட கம்மியான ப்ரைஸில் தான் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டெனிம் பிளாக் கலர் 8+128GB மாடல். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்தியன் சிம் கார்ட்ஸ் ஆன்லைன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்தியன் சிம் கார்டு போட்டு ஒரு 5 minutes ஆர் அபோவ் கால் பேசும்போது கரியர் அன்லாக் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் அப்ராட்க்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு போய் அந்த சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நமக்கு நாக் செக்யூரிட்டியோட வருது. சீல் கட் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஒரு குட்டி பெட்டி இருக்குது, ஒழிச்சு வச்சுருக்காங்க எப்பவும் போல். சிமெஜிக்ட பென் இருக்குது, ரீஜனல் லாக் கைட், குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது. அண்ட் சார் வேல்யூ வந்து ஹெட் வந்து 0.93 Watt/kg இருக்குது. யூஸ்வலாக சாம்சங் ஃபோனில் வந்து பாடி சார் வேல்யூ மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பாடி சார் வேல்யூ வந்து ஹெட்டை விட கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து உள்ள ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது டெனிம் பிளாக்னு சொன்னாலுமே வந்து ஒரு ப்ளூ ஷேட் தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் உள்ளே எதுவுமே கிடையாது. ஸோ பாக்ஸ் தான் வந்து பெருசாக கொடுத்து நமக்கு சர்ப்ரைஸ் தரோன்ற பேரில் டிமிக்கி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் இல்லை. அந்த Type-C to Type-C சார்ஜிங் கேபிள் இருக்குது. எப்பவும் பார்க்குற மாதிரி அதே அந்த 1 மீட்டர் லென்த் கேபிள். பட் என்ன பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த சப்போர்ட்டட் சார்ஜர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த ஸ்டிக்கர் வந்து பாக்ஸ்லேயே ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் வந்து பேக் சைட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மேட் ஃபினிஷோடு வருது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. M33ல் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி. பட் இந்த வாட்டி வந்து ஸ்லைட்டாக வந்து கிளிட்டர் ஃபீல் இருக்குது. பெருசாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அட்ராக்ட் ஆகாது. அண்ட் கேமராவுமே வந்து நமக்கு வெர்டிக்கலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட ரெகுலர் டிசைன். ஸோ லைட்டாக இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும்போது பிளாக் கலர், இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும்போது ப்ளூ கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கு கலர் நல்லா இருக்குது. ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு பிளாக் கலரில் தான் வருது. அலுமினியம் ஃப்ரேம் மாதிரி இருக்கும். பட் இது கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஃபோன் கையில் எடுத்ததுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து அந்த இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டியுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து நல்லா ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது. ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் வந்து செகண்டரி மைக் இருக்குது. ரைட் சைடு வந்து வால்யூம் பட்டன்ஸ், அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. ஏன்னா இந்த வாட்டி வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணுறதுக்குமே வந்து நல்ல ஒரு கிளிக்கியான ஃபீல் இருக்குது. பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் வந்துட்டு Type-C சார்ஜிங் போர்ட், மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. ஹைப்ரிட் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க. SD கார்டு போட முடியும். ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். இல்லைனா 2 5G சிம் கார்ட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். அண்ட் மேலே வந்து ரப்பர் இருக்குது. ஸோ தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு இந்த ரப்பர் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோனை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். பட் ஃபோன் ஆர்டர் பண்ணும்போதே வந்து ஏதாவது ஸ்க்ராட்ச் கார்டு இல்லை டெம்பர்ட் கிளாஸ் சேர்த்து ஆர்டர் பண்ணுறேன். இல்லை நியர்பை ஸ்டோர்லையுமே வந்து போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரீ அப்ளைடாக வந்து எந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே இல்லை. ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு டாப்பில் இயர் பீஸ் இருக்குது, அது கீழே வந்து கேமரா இருக்குது. ஸோ ஃபோன் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கேலக்ஸி பவர்ட் பை ஆண்ட்ராய்ட் வந்திருக்கு. ஸோ ஃபோனை வந்து நான் ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். இமீடியட்டாக வந்து ஃபோனை நீங்கள் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆப் கவர் அண்ட் டிஸ்கவர் ரெண்டுத்தையுமே வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா 128GB வந்து 24.5GB வந்து ஆக்குப்பை இருக்குது. நமக்கு வந்து அரௌண்ட் 103GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் ரேமே வந்து அவுட் ஆஃப் 8GB வந்து 2.4GB வந்து அவைலபிளாக இருக்குது. விர்ச்சுவல் ரேம் அப் டு வந்து 8GB ஆப்ஷன் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து 4GB வந்து எனபிள் ஆகிருக்கு. விர்ச்சுவல் ரேம் ஆஃப் பண்ணுறதுனால ஃபிசிக்கல் ரேமில் வந்து அரௌண்ட் ஒரு 1 to 1.5GB வரைக்குமே வந்து நமக்கு ஃப்ரீ ஆகும். ஸோ அதுவுமே வந்து நான் உங்ககிட்ட லைவாக காட்டிடுறேன். ஸோ விர்ச்சுவல் ரேம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து 3.6GB வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து விர்ச்சுவல் ரேம் நீங்கள் ஆஃப் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கனாலுமே வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பட் அதை ஆஃப் பண்ணுறதுனால அடிஷ்னல் அந்த ஃபிசிக்கல் ரேமில் வந்து நமக்கு ஒரு 1GB வந்து ஃப்ரீ ஆகுது. அண்ட் டிஸ்பிளேல வந்து நமக்கு அந்த ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டு இதெல்லாமே இருக்குது. அண்ட் பேசிக்காக நமக்கு சாஃப்ட்வேரில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து நமக்கு இதுலேயுமே வந்துடுது. முக்கியமாக வந்து கனெக்டட் டிவைஸில் நீங்கள் போனீங்கன்னா லிங்க் டு விண்டோஸ் ஆப்ஷன்மே இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் வந்து ஃபோன்லேயுமே வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா பிசிக்கும் ஃபோனுக்குமே வந்து நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் தி சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. அண்ட் நாக் சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் சாம்சங் அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணதுக்கப்புறமா செக்யூர் ஃபோல்டர் லாகின் பண்ணிக்கலாம். அண்ட்
சாம்சங் வாலெட் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ ஃபோன் கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால வெயிட்டுக்குமே வந்து நல்ல ஃபேவரபுளாக இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லா ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஃபோன் கையில் ஹோல்ட் பண்ணுறப்பே வந்து சுத்தமாக வெயிட்டு தெரியல, செம்ம லைட் வெயிட்டான ஃபீல் இருக்குது. கேமரா வீடியோ பொறுத்த வரைக்குமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து நம்ம 4K வீடியோஸ் எடுத்துக்க முடியும். 4K 30 FPSல ஃப்ரண்ட்லேயுமே வந்து நம்ம 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ மோர் செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போனால் டூவல் ரெக்கார்டிங் சப்போர்ட், சூப்பர் ஸ்லோ மோஷன் சப்போர்ட்டுமே வந்து பண்ணுறாங்க. அண்ட் நைட் மோட் சப்போர்ட்டு, ப்ரோ மோடு, பேசிக்காக நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் தேவையோ எல்லாமே வந்துடுது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நமக்கு பட்ஜெட் சாம்சங் ஃபோனில் பார்க்குற மாதிரி வந்து நமக்கு அந்த பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்குமே வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் அந்த அனிமேஷன் மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டுவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. இயர்பீஸுமே வந்து ஸ்பீக்கர் அடபிள் ஆகும். பாட்டம்லேயும் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இயர்பீஸோட ஸ்பீக்கர் வந்து நல்லா லவுடாக இருக்குது. நமக்கு ஈஸியாக வந்து ஒரு 30 to 35% வந்து லவுட்னஸ் கிடைக்குது. ஸோ அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து லைட்டாக வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஓவரால் வந்து மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கு நல்ல ஒரு லவுடான ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டோரில் மல்டிமீடியா கன்சூம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு பெருசாக இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸை வந்து Android 14 பேஸ் பண்ண One UI 6.1 வருது. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து மார்ச் மந்தில் இருக்குது. இதுவுமே வந்து அப் டு டேட்டாக இருக்குது. ஸோ One UI 6.1 ஃபீச்சர்ஸ்மே வந்து கூடி சீக்கிரமாக வந்து நம்ம சேனலில் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் அந்த இனிஷியல் இம்ப்ரெஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்தோன்னா டிஸ்பிளேல வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. அவுட்டோர் விசிபிலிட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்குது. பட் டிஸ்பிளேக்கு இவங்க என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க எதுவும் ரிவீல் பண்ணல. நானும் வந்து இன்னும் ஸ்கின்னு டெம்பர் எதுவுமே வந்து போடல, அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நடுவில் ஒரு 3-4 டேஸ் வந்து ட்ராவல் வேறு போயிருந்தேன். அதனால தான் நம்ம சேனலில் ஒரு 1 வீக் கேப் வந்திருக்கும். ஸோ அந்த ட்ராவலுக்குலாம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவுட்டோர் யூசேஜ் பற்றி சொல்கிறேன். பட் அவுட்டோர்லேயுமே வந்து நல்ல பிரைட் லைட்லேயுமே வந்து ஃபோன் நல்லா விசிபிளாக இருக்குது. டிஸ்பிளேல காம்ப்ரமைஸ் இல்லை. பட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்க்ராட்ச் ஆகலை. பட் ஸ்டில் வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெட்டர் சேஃப்டி வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு கேஸ் இல்லை ஸ்கின் ஏதாச்சும் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. பாக்ஸ் தான் வந்து பயங்கர பெருசாக இருக்குது. பட் பாக்ஸில் கண்டென்ட் எதுவும் இல்லை ஃபோனை தவிர. சார்ஜர் கிடையாது, பேக் கேஸ் கிடையாது, ப்ரீ அப்ளைடாக அந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே இல்லை. பட் ஃபோன் ஸ்டில் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ப்ரைஸில் தான் வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் வந்து நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. பட் ஸ்டில் வந்து ஒரு 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் இதை பற்றி சார்ஜிங் டெஸ்ட்டுமே வந்து பண்ணியிருப்பேன். இந்த ஃபோன் வந்து 45 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணோம். என்கிட்ட வந்து சாம்சங்கோட 25 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணல 1.25 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகுது. பட் ஃபோனில் வந்து ஈஸியாக அந்த 40 டிகிரி மார்க் வந்து கிராஸ் பண்ணுது. நான் நிறைய ஃபோன்ஸ் வந்து சார்ஜிங் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் எந்த ஃபோனுமே வந்து 40 டிகிரி வந்து ரீச் ஆனதில்லை. பட் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் வார்ம்னஸ் அதிகமாக இருக்குது. பட் லாஸ்ட் 10% சார்ஜ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த டைம் வந்து டிராஸ்டிக்காக வந்து ஹீட் ட்ராப் ஆகுது. ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டென்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு உடனே போய் சார்ஜ் பண்ணாதீங்க. அந்த பேட்டரி சைக்கிள் மட்டும் இல்லை, லாங் டேர்ம்க்கு அந்த மாதிரி பண்ணும்போது ஓவரால் பேட்டரி லைஃப்மே வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் யூசேஜ்னு பார்க்கும்போது நார்மல் யூசேஜ்லேயே வந்து யூஐயில் மைனர் ஸ்டட்டஸ் நோட்டீஸ் பண்ணுறேன். கேமராலேயுமே வந்து ஒரு சில லேக் இருக்குது. அந்த யூஐயில் வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது, அந்த ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ஸ்விட்ச் பண்ணும்போது, அந்த ஒவ்வொரு மோட்ஸுமே வந்து சேஞ்ச் பண்ணும்போது வந்து லேக் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக வந்து ஃப்ரண்ட் கேமராவில் நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, கேலரி கிளிக் பண்ண வந்து உடனே வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு 3-4 டைம்ஸ் வந்து டேப் பண்ண தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அது எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற வந்து ஐடியா இல்லை. இது வரைக்கும் அப்டேட்ஸுமே வந்து எதுவும் வரல. ஒன்ஸ் அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதையுமே வந்து ஃபுல் ரிவ்யூவில் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது நார்மல் யூசேஜில் ஒரு நாள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுவே வந்து மொபைல் டேட்டாவில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்க்கும்போது 5 to 5.5 hours மேக்ஸிமம் வருது. நம்ம வைஃபைல யூஸ் பண்ணும்போது ஒரு 6.5 hours வருது. பட் ஒரு 10 minutes கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணாலுமே வந்து வைஃபைல யூஸ் பண்ணாலுமே ஃபோன் வந்து கொஞ்சம் வார்ம் ஆகிடுது. ஸோ அந்த இன்டர்னல் டெம்பரேச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஃபோன் நார்மல் யூசேஜ்லேயே வந்து அந்த வார்ம்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பேட்டரி பேக்கப் வந்து அந்தளவுக்கு பெருசாக ரொம்ப சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓரளவு டீசெண்டான பேட்டரி பேக்கப் இருக்குது. அண்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இல்லை. சாம்சங் F54 வந்து இதை விட 2000 rupees கம்மியாக அவைலபிளாக இருக்குது 23,000க்கு. அதில் வந்து ரியர் கேமராவாக இருக்கட்டும் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து சாலிடான பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த ஃபோனில் வந்து ஒரு 2 minutesக்கு மேலே நம்மளால் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒரு வேளை ஏசி ரூமில் ரெக்கார்ட் பண்ணாலுமே வந்து 3 minutesக்கு மேலே வந்து ஃபோன் பயங்கரமாக வந்து வார்ம் ஆகிடுது. ஸோ கேமரா வந்து நீங்கள் வீடியோ எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கேமரா யூஐ ஓப்பன் பண்ணி 2 minutes வந்து
மோட்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே வந்து டிவைஸ் பயங்கரமாக வார்ம் ஆகிடுது. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஒரு சைடு வச்சாலுமே வந்து கேமரா ஆப் யூஸ் பண்ணும்போது டிவைஸ் வார்ம் ஆகுறது தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. செல்ஃபிஸ் வந்து ஓரளவுக்கு லைட் கம்மியாக இருக்குது, இண்டோரில் எடுக்கிறோம் இல்லை பஸ்ஸுக்குள்ளே எடுக்கிறோம் அப்படின்னால வந்து அந்த ஷட்டர் டிலே இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபுல்லாக பிளர் ஆகிடுது. இமேஜஸ்மே வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குது. நல்ல பிரைட் லைட்டில் ஓரளவு டீசெண்டான செல்ஃபிஸ் எடுக்குது. பட் அதுக்காக எல்லா டைமே வந்து நம்ம பிரைட் லைட் தேடிட்டு போய் செல்ஃபி எடுக்க முடியாது. பட் இதே ப்ரைஸில் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து விவோ T2 Pro வந்து நான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து சாலிடான கேமராஸ் இருக்குது. அந்த 21-22,000 ஃபோட்டோஸ், முக்கியமாக போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அதில் சூப்பராக வந்திருக்கு. ஸோ விவோ T2 Pro அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலே வந்து பெட்டராக இருக்கும்னு தான் நினச்சேன். பட் ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுமே வந்து கேமராஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இதை விட வந்து F54 கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்குமே வந்து நல்ல பிரைட் லைட்டில் வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ வந்து வீடியோஸில் ஜிட்டர்ஸ் வந்து நான் நோட்டீஸ் பண்ணுறேன் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். பட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா சாம்சங் பே சப்போர்ட் இருக்குது, நாக் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, NFC இருக்குது. ஸோ சாம்சங் பே இருக்குது. பட் MST சிப் வந்து இதில் கிடையாது. பட் ஒரு 2-3 இயர்ஸாகவே வந்து சாம்சங் எந்த ஃபோன்லேயுமே வந்து MST சிப் வந்து கொடுக்கறதில்ல. டேப் டு பே யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது. MST சிப் இல்லாதனால ரொம்ப ஹை டிரான்சாக்ஷன் வந்து நம்ம பண்ண முடியாது. ஒரு மினிமம் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம அப்படியே காண்டாக்ட்லெஸ்ஸாக வந்து பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட் வீடியோ எடுக்கும்போதே வந்து ரியரில் ஸ்விட்ச் பண்ண முடியும். ரியர் வீடியோ எடுக்கும்போது அல்ட்ரா வைட் போகிறது, இது மாதிரி நிறைய ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து பண்ணலாம். பட் அவுட்டோரில் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஈவினிங் ஒரு 6 o'clock நம்ம போய் வீடியோ எடுத்தாலே வந்து 2 minutesக்கு மேலே எடுக்க முடியல. ஃபோன் டிவைஸ் இஸ் வார்ம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. அண்ட் முக்கியமாக வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. பட் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்து ஹார்ட்வேர் அந்தளவுக்கு கேப்பபிளாக இல்லை. ஏன்னா டிவைஸ் சீக்கிரமாக வந்து வார்ம் ஆகிடுது. பட் இப்போதைக்கு ஓவராலாக நம்ம பார்க்கும்போது டிவைஸ் எக்ஸ்டர்னல் லுக் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. சாம்சங்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கேன்னு தோணும். பட் உள்ளே யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து ஒரு ஆஃப் பாயில்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் M55 வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் அப்டேட்ஸில் வந்து இந்த தேர்மல் இஷ்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் எதாவது இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பெருசாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்கோர் பண்ணல. ஸோ மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கு வேணால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் அதுக்கு பதிலாக வந்து இதோட கம்மியான ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் சிக்னல் ரிசெப்ஷன் அதில் வந்து எனக்கு பெருசாக வந்து நான் இஷ்யூஸ் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. ஸோ M50 சீரிஸ் வந்து இது வரைக்குமே வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து M55 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் வந்து புதுசாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து உங்கள் கமெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனல்லே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.